இவர் சொன்னார், நாங்கள் செய்ததை போல் யாரும் செய்ததில்லை, நாங்கள் செய்தது போல். இவர்கள் செய்த அக்கிரமங்கள் போல் உலகத்தில் யாரும் இவர்களுக்கு செய்தது கிடையவே கிடையாது. ஒரு 2 உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஏன்னா வடநாட்டில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மனநிலை தானே பாரதிய ஜனதாவில் இங்கே இருக்கக்கூடியவருக்கும் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய முதலாளிகள் அங்கே இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் அவர்களுடைய நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் தானே இருக்க முடியும். அப்போ அவர்களுடைய சொல்லாடலை கேட்டு நடக்கக்கூடியவர்கள், அவர்கள் வழியில் வரக்கூடியவர்கள். ஒரு வருத்தமான ஒரு பதிவை சொல்லுகிறேன். குஜராத்தில் நடந்த நிகழ்வு வாழ்க்கையில் யாருமே மறக்க முடியாது. வக்ரத்தின் எல்லை. அவர்கள் செய்த கொலை குற்றங்கள், அந்த 2000 பேர் கொன்னபோது ஒரே ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். அந்த பில்கிஸ் பானு அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகின்ற பொழுது 5 மாத கர்ப்பிணியாக இருந்தார்கள். அவருடைய 3 வயது குழந்தையை தரையில் அடித்து கொன்றார்கள். அவருடைய உறவினர்கள் 14 பேரை கொன்றிருக்கிறார்கள். அவங்கள சிறையில் அடைச்ச பிறகு 75ஆம் சுதந்திர தினத்தன்று மிகவும் நல்லவர்கள்னு அந்த கொடியவர்களை விடுதலை பண்ணினாங்க. பார்த்தீங்களா? இதை விட வேற ஒரு அக்கிரமமான விஷயத்தை பாரதிய ஜனதா தன்னுடைய வாழ்நாளில் செஞ்சிருக்கவே முடியாது. இது ஒரு உதாரணம். ஒரு குடும்பத்தை, ஒரு பெண்ணை பாரதிய ஜனதா எப்படி நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு வக்கரமான புத்தி உள்ளவர்களுடைய கட்சி தான் இவங்க வச்சிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி எங்கே கொண்டு வந்து நிறுத்துறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க.